வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சுவையான சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மட்டன் வைக்க போகிறோம். மட்டன் வைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல கையை நல்லா கழுவிடுவோம். இப்போ நம்ம இதில் ஒரு 4 கிலோ மட்டன் வைக்க போகிறோம். 4 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கோம். இப்போ இது தேவைந்தால மஞ்சள் பொடி போட்டு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ தேவைந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சிட்டோம்னா அந்த உப்பு நல்லா பிடிக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி கொஞ்சம் போட்டுவிடுவோம். இப்போ நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை பிணைஞ்சாச்சு. இப்போ நான் இதை நம்ம குக்கரில் அள்ளி வச்சுக்கிறோம். இப்போ இதை நம்ம குக்கரில் அள்ளி வச்சுக்கிறோம். குக்கரில் அள்ளி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். இப்போது கழுவி வச்சுருக்க கறியை குக்கரில் போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ வெயிட் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வெயிட்டை தூரம் எடுத்துக்கிடுவோம். இப்போ கறி அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். கறி நல்லா அவிஞ்சிட்டு பாருங்கள், கறி சூப்பராக அவிஞ்சிருக்கு. சரி, இது இருக்கட்டு. ஒரு 1/2 கிலோ வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணுவோம். ஒரு 300 கிராம் தக்காளி பழம் வெட்டிடுவோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிடுவோம். தீயை பற்ற வச்சாச்சு. இப்போ நமக்கு தேவை தகுந்தால சமையல் எண்ணெய் என்ன ஊற்றுமோ அதை ஊற்றிக்கிடுவோம். அதாவது சமையல் 1/2 லிட்டர் ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு எல்லாம் போட்டுக்கிடுவோம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சு தக்காளி பழத்தை போட்டுக்குவோம். இருந்தாலும் உப்பு போட்டுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடுவோம். மட்டனுக்கு தேவையான மசாலாவை நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போடுவோம். இப்போ அவிச்சு கறி உள்ள தட்டிடுவோம். இப்போ இந்த மசாலா காயிட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கிடுவோம். A few moments later. இப்போ மசாலா காஞ்சிருக்கோம், அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். கசா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிடுவோம்.
இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடுவோம். இப்போ மல்லிகளை போட்டாச்சு. கறி அவ்வளோதான், மட்டன் ரெடி ஆகிட்டு நம்ம இறக்கிடுவோம். மனம் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.